Hi friends, இன்னைக்கு நாம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்மளுடைய கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையா முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கிச்சன்ல நம்மளுடைய நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ணுவதற்கான நிறைய டிப்ஸும் பார்க்கலாம். கூடவே சேர்த்து அன்றாட வாழ்க்கையில நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கிச்சன் வேலைகளில் நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு அதிகமான டைம் எடுக்கிறது கீரை கிள்றது. ஆனால் கீரை கிள்றதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை புதினா கிள்றதுக்காக இருந்தாலும் சரி, நாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற காய் சீவதற்கு நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை எடுத்து நாம் அந்த பெரிய ஹோலை இந்த மாதிரி விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நாம் இதை செஞ்சு எடுக்க முடியும். புதினாவோட தண்டு கொஞ்சம் தடியாக இருக்கிறதால நாம் சின்ன ஹோல் யூஸ் பண்ண முடியாது. அதில் இருக்கிற பெரிய ஹோலை நாம் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அதில் இருக்கிற இலைகளை மட்டுமே நாம் கிள்ளி எடுக்க முடியும். முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா, நாம் புதினாவை சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அதோட தண்டோட சேர்த்து எப்போவுமே கிள்ளி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம தண்டோட சேர்த்து கிள்ளி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சமையல் பண்ணும்போது பயங்கரமாக புதினா வாசனை அடிக்கும். புதினா கிள்ளும் போதும் சரி, இல்லை மற்ற வகையான கீரைகள் கிள்ளும் போதும் சரி, நாம் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம கிள்ளி எடுக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோங்களே இந்த லெமன் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது அதை பிழிகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இதில் இருக்கிற எல்லா சாருமே நமக்கு வராது. இதை ரொம்ப ஈஸியாக எடுக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் அந்த மாதிரி தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. நம்ம கை சுடுற அளவுக்கு தான் இருக்கணும். அந்த தண்ணியில் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா அந்த லெமனை எடுத்து பிழிஞ்சு பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம கடையில் வாங்குகிற லெமன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கும் அல்லது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எலுமிச்சை பழங்களை அதை பிழியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற சாறு முழுசாக நமக்கு கிடைக்காம இருக்கும். அந்த டைமில் நாம் இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு விட்டுட்டு நாம் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அது இருக்கிற சாறு எல்லாமே வந்துடும் நமக்கு. நீங்கள் அந்த தோலை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதில் கொஞ்சம் கூட சாறு இருக்காதுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் நம்மக்கிட்ட அதிகமான லெமன் இருக்குது, இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற லெமன் எல்லாமே அவிஞ்சு போகிற நிலைமையில இருக்குது அப்படின்னா நாம் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் வேலைக்கு போகிற பெண்மணியாக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு வெளியே போயிட்டு வந்தால் கூட ஒரு எலுமிச்சை சாதம் செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்தால் கூட அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நாம் ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாங்க. இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சனில் யூஸ் ஆகக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உளுந்து வடை செய்கிறதுக்காக உளுந்து மாவு அரைச்சி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம வடை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட நடுவில் நமக்கு ஓட்டை போடுறதுக்கு வராமல் இருக்கலாம். அல்லது நம்ம டெய்லியுமே நம்ம வடை செய்கிறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நடுப்பகுதியில் நமக்கு ஓட்டை போடுறதுக்கு வராது. அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்கிற சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு பாத்திரத்தை ஒன்று எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த டிஃபன் பாக்ஸ் மேலே ஒரு துளி அளவுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நாம் வடை மாவை அது மேலே வச்சுக்கலாங்க. புதுசாக வடை போடுறவங்களா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நாம் இந்த மாதிரி வடை செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல நீட்டாக பர்ஃபெக்டான வடையாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நல்ல காஞ்ச எண்ணெயில் இதை வச்சு கொடுக்கலாம். இப்போ நமக்கு வடை வேகுது பாருங்கள். வடை வெந்ததுக்கு அப்புறமா அதுவாகவே தானாக வரும். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம வடை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நமக்கு சரியாக வடை வராது. அந்த டைமில் நாம் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். நமக்கு வீட்டில் புதுசாக ஏதாவது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம பர்ஃபெக்டாக வடை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வடை சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். அதோட ஹோல் எவ்வளோ அழகாக நமக்கு வந்திருக்குது அப்படின்னு. மற்ற வடைகள் எல்லாமே நான் கையிலேயே போட்டு எடுத்துட்டேன். செஞ்ச வடையை விட நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்த வடை தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நாம் ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். இந்த பாட்டிலோட கீழ் பகுதியை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட குறுக்கு வாக்கில் ஒரே ஒரு கட்டிங் நீல வாக்கில் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இடையில கைவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இதை கிச்சனில் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்டில் இந்த மாதிரி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி வச்சுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம தனித்தனியாக மூடி வைக்கணும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னாவும் நாம் இதுக்காகவே ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுக்கு மூடி போட்டு தான் நம்ம வைக்க முடியும். ஆனால் நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இந்த கட்டிங் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இதை இதுக்கு மேலேயே ரொம்ப அழகாக மூடி வச்சுக்கலாம். இப்போ இது மேலேயே வச்சுட்டு ஒவ்வொரு பிளேட்டாக எடுத்து மேலே வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் நமக்கு கொஞ்சமாக தான் ஏதாவது இருக்கும், அதாவது கொஞ்சம் பொரியல் கொஞ்சம் கூட்டு தான் இருக்கும் நமக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு. ஆனால் இதுக்காகவே நம்ம மூடி போட்டு அதை மூடி வைக்கணும்.
அந்த மாதிரி தருணங்களில் நாம் இந்த பாட்டிலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா உள்ள ஈ பூச்சி கொசு எதுவுமே வந்து சேராது நமக்கு. அதே மாதிரி நல்ல பர்ஃபெக்டாக நம்ம மூடியும் வைக்க முடியும். கிச்சன்லேயுமே நம்ம இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். அதே சமயத்தில் ஃப்ரிட்ஜ்லேயும் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இந்த மாதிரி ஹைட்டு கம்மியாக நம்ம கட் பண்ணி எடுத்து வைக்கணும். அதே மாதிரி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், 2 பீஸ் உருண்டைகள் எடுத்து வச்சிருக்கிறேன். 2 பீஸ் உருண்டைகளையும் இந்த மாதிரி தனித்தனியாக கையில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் நாம சப்பாத்தி செய்கிறதுக்கு அதிக நேரம் நமக்கு செலவிடுற மாதிரி இருக்கும். அந்த வேளையில் வந்து இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம 2 உருண்டைகளை உருட்டி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு உருண்டை மட்டும் தனியாக இந்த மாதிரி கையில் எடுத்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு உருண்டை இருந்து இல்லைங்களா, அந்த உருண்டையில் எண்ணெய் அப்ளை பண்ண வேண்டாம். அதை வந்து டைரெக்டாக மாவில் முக்கிட்டு அந்த எண்ணெய் அப்ளை பண்ண உருண்டையில் நல்லா இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. 2 உருண்டைகளுமே நல்லா இந்த மாதிரி merge ஆகும். அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மாவு அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி நல்லா கட்டை வச்சு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாங்க. சப்பாத்தி செய்யும்போது இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ சப்பாத்தி வேணாலும் நம்ம அடித்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். சப்பாத்தியுமே வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். அதே வேளையில் என்ன ஆகும் அப்படின்னா நல்ல மெலிசாகவும் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி திரட்டி எடுத்துட்டோம். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு, அது மேலே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா வேக வச்சு நார்மலாக நம்ம ஒரு சப்பாத்தி எப்படி செஞ்சு எடுப்போமோ அதே மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாங்க. சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் நிறைய கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய சப்பாத்தி செய்யணும் அப்படின்னா நிறைய டைம் எடுத்துப்போம். அந்த வேளையில் கூட நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் கூட 20 சப்பாத்திகள் கூட போட்டு எடுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா வெந்துடுச்சு. நல்லா வேகும்போது லைட்டாக கீ அல்லது எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சப்பாத்தி நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சப்பாத்தி எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஒரே ஒரு டைம் தான் சப்பாத்தி போட்டோம், ஆனால் 2 சப்பாத்தி கிடைக்குது பாருங்கள். ஒரு சப்பாத்தி தான், ஆனால் 2ஆக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகி கிடைக்கும். இந்த சப்பாத்தி வந்துட்டு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி காளான் தொக்கு செஞ்சுருந்தேன். ஸோ இந்த காளான் தொக்கு கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும் நமக்கு சப்பாத்தி. அதே மாதிரி அது பிக்கும்போது பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குதுன்னு. நார்மலாக நம்ம சப்பாத்தி செஞ்சால் கூட கொஞ்சம் தெடியாக இருக்கும், நமக்கு நல்லா சாஃப்டாக வராது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம நிறைய சப்பாத்திகளையும் போடலாம். அதே சமயத்தில் சப்பாத்தியுமே வந்துட்டு சாஃப்டாக இருக்குங்க. கிச்சனில் யூஸ் ஆகக்கூடிய ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற காய் சீவரும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பீங்கான் கப் எடுத்துக்கோங்க. இந்த பீங்கான் கப்பை இந்த காய் சீவரத்துக்காக வச்சுருக்கிற அந்த ஹோலில் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இதை நாம் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம காய் சீவுறது நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. நல்லா நமக்கு காய் சீவி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு காய் சீவுறது வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அடிக்கடி தான் நம்ம எப்போயாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சரியாக காய் சீவாது, அதோட ஷார்ப்னஸ் எல்லாமே போயிடும். அந்த வேளையில் நம்ம கிட்டே இருக்கிற இந்த பீங்கான் எடுத்து வச்சு இந்த மாதிரி லைட்டாக உரசி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஷார்ப்பாக நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பீங்கான் வச்சு உரசும் போது பாருங்கள் அந்த மாவு எல்லாமே கீழே விழும் பாருங்கள். இந்த மாதிரி மாவு விழும்போதே நமக்கு தெரியும் அது வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.